ஹாய் தாலிஸ், என்ன செய்யற? இங்க பாருங்க, ஒரு விளம்பரம் வந்திருக்கு. இந்த 13 நம்பர் வீட்ல தங்கினா 1 லட்சம் ரூபாய் தராங்களா? ஆச்சரியமா இருக்க. ரூம்ல தங்கினா நம்ம தான் காசு கொடுக்கணும். இந்த விளம்பரம்னா அவங்க நம்மளுக்கு காசு தராங்களா? அப்ப நான் அந்த ரூம்ல தங்கி நான் அந்த 1 லட்சத்தை வாங்க போறேன். ஆண்டி, நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன், என்ன? ஏன்னா அந்த ரூம்ல பேய் இருக்கு. இந்த காலத்துல பேயாவது பிசாசு ஆகுது, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் அந்த ரூம்ல தங்க தான் போறேன். வேணா ஆண்டி, சொல்றத கேளுங்க. அந்த ரூம்ல நான் தங்க தான் போறேன். ஆமா, அந்த ரூம் எங்க இருக்கு? இதோ அங்கதான் இருக்கு. நீங்க பணம் வருதுன்னு சொல்லி எப்படி போறாங்க பாரு. ஏங்க, இந்த பில்டிங் ஓனர் யாருங்க? நான் தாங்க. என்ன விஷயம்? ரூம் நம்பர் 13 தங்கினா 1 லட்சம் தருவீங்கன்னு விளம்பரம் பார்த்தேன். அதனாலதான் அதுல தங்கலான்னு வந்திருக்கேன். ஏமா, இந்த ரூமை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கீங்களா? எல்லாம் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். 1 லட்சம் ரூபாய் தருவீங்கல்ல? நீங்க நாளைக்கு காலையில ரூமை விட்டு வெளியே வந்த உடனே நான் தரேன். சரி சரி, அந்த 1 லட்சம் எனக்கு தான். ரெடியா எடுத்து வைங்க, நான் காலையில வந்து வாங்கிக்கிறேன். இங்க பாருங்கம்மா, நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் பொறுப்பில்லை, ஓகேவா? அதெல்லாம் ஓகே தான். முதல்ல ரூம் எங்க இருக்கு சொல்லுங்க. ரூம் அந்த மாடியில இருக்கு, போங்க. சரி சரி. அட, ரூம் ரொம்ப பெருசா சூப்பரா இருக்கு. நிறைய ரூம் எல்லாம் இருக்கு. சரி, இந்த சோபாலேயே ஒரு நைட்டு தானே படுத்து இருந்துட்டு காலைல 1 லட்சம் ரூபாய் வாங்கி போயிடலாம். யாருங்க என் வீட்டுக்குள்ள இவ்வளவு தைரியமா படுத்துட்டு இருக்காங்க? ஓ, நான் தனியா இருக்கேன்னு சொல்லி என்கிட்ட ஃப்ரெண்டாக வந்திருப்பாங்க. ஏய், யாரு? எழுதுரு எழுதுரு. என்ன இவங்க எழுதுக்கவே மாட்டேங்கிறாங்க? ஐடியா. என்ன இவங்க இதுக்கும் ஏச்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஐடியா. என்ன இவங்க தட்டம் தந்தாலும் ஏச்சுக்க மாட்டேங்கிறாங்க? வேற என்ன பண்றது? ஒரு ஜெட்ட தண்ணி எடுத்துட்டு வந்து இவங்க மூஞ்சில ஊத்திடுவோம். ஐயோ, தண்ணி எல்லாம் வேணாம் வேணாம், என் மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும். மேக்கப்பே கலந்துடுமா? ஓஹோ, நீதான் இங்க வர ஆளுங்களை எல்லாம் பயமுறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண ஆளா? சீச்சி, உன்னை பார்த்தா பயமே இல்ல. போய் நல்ல மேக்கப் போட்டுன்னு வா, போப்போ. ஏய், நான் ஒண்ணும் மனுஷன் கிடையாது, நான் ஒரு பேய். ஏய், நீ பேயின்னா நான் நம்பிடுவேனா? உனக்கு மேக்கப்பே பத்தல, போய் நிறைய மேக்கப் போட்டுன்னு வா, போ. நீ என்ன நம்ப மாட்டல, இப்ப நம்புவ பாரு. இங்க பாரு, அங்க எங்க பாக்குற, இங்க பாரு. ஐயோ, அப்ப நீ உண்மையிலே பேய்தானா? என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத. உங்களை நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஆமா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? எனக்கு ரொம்ப பண கஷ்டம், அதனாலதான் இங்க வந்தேன். என்ன ஒண்ணு பண்ணிடாத, நான் இப்படியே ஓடி போயிடுறேன். பண கஷ்டமா? சரி சரி, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். அது பதிலா நீ என்கிட்ட ஃப்ரெண்டா ஏரியா? ஃப்ரெண்டா? மூஞ்ச கண்ணாடியில பாத்திருக்கியா? நான் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். என்னடா இது, என் கூட யாருமே ஃப்ரெண்ட் ஆக மாட்டேங்கிறாங்க. சரி சரி, நான் கூட ஃப்ரெண்ட் ஆயிடுறேன். ஆனா நீ என்ன எதுவும் பண்ணக்கூடாது. எதுவும் பண்ண மாட்டேன், நீங்க நல்லா தூங்குங்க. சரி. அட, விடிஞ்சிருச்சா? சரி, டக்குன்னு போய் அந்த 1 லட்சத்தை வாங்கிடுவோம். ஐயோ, அவங்களுக்கு என்னாச்சும்? சீக்கிரமா போய் பாப்போம். உங்களுக்கு எதுவுமே ஆகலையா? நீங்க என்ன நினைச்சீங்க? முதல்ல 1 லட்சம் எடுங்க. சரி சரி, நீங்க ஆபீஸ்க்கு வாங்க, நான் தரேன். இந்த வீட்டுல பேயே இல்லையா? இந்த வீட்டுல பேய் இருக்கும்னு நினைச்சு 1 லட்சம் ரூபாய் வீணாக்கிட்டோமே. சரி, நம்ம டிவியாவது பாப்போம். மேடம், மோனிகா பின்னஸ் சேனல் வைங்க. அப்படியா? அதோ வைக்கிறேன்.
சோகம் என்னன்னா முகேஷை எங்களால காப்பாற்ற முடியல. இங்க நான் யாரையும் வரவிட மாட்டேன். இது என்னோட வீடு. என்ன டாலிஸ் இன்னும் படிச்சிட்டு இருக்கியா? ஆமாமா, சாப்பிட என்னமா செஞ்சிருக்க? எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் வெளியில போற அவசரத்துல சாப்பாடு செய்யலமா. நீ படிச்சுட்டே இரு, அம்மா 2 நிமிஷத்துல உனக்கு சாப்பாடு செஞ்சிடறேன், சரியா? தம்பி, அண்ணா உனக்காக ஒண்ணு வாங்கியிருக்கப்பா. இரு நான் பாக்குறேன் படிச்சுட்டு. தம்பி இப்பவே பாருப்பா. அண்ணா அப்புறம் பாக்குறேன்னு சொல்றேன்ல. தம்பி இப்போ நீ பார்த்தாதான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். சரிண்ணா, அப்ப கொடுண்ணா. என்னது இது டெடி? எனக்கு என்ன டெடி வச்சு விளையாடுற வயசாது? எனக்கு இது வேணவே வேணாம். டேய், நான் ஆசையா வாங்கி கொடுத்த பொம்மையை நீ தூக்கி போட்டல. டேய், இங்க சும்மா கத்திக்கிட்டு இருக்காத. நான் தான் இங்க படிச்சுக்கிட்டு இருக்கல. கத்ததா இருந்தா அங்க ஓரமா போய் கத்து. அண்ணா, நேத்து இந்த பொம்மை எனக்கு வேணாம் தானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு நான் தூங்க மாதிரியா பக்கத்துல இதை வச்ச? தம்பி, இதை நான் வைக்கல. பொய் சொல்லாத, இதை நீ தானே வச்ச. இரு, அம்மா கிட்ட சொல்லி உன்னை அடி வாங்க வைக்கிறேன் பாரு. தம்பி, இது உண்மையிலேயே நான் வைக்கல. இதை நீ வைக்கலன்னா வேற யாரு வச்சது? நீயே வச்சுட்டு பொய்யா சொல்ற? அம்மா பசிக்குது. என்னம்மா டிஃபனு? இதோ இட்லி தான்ப்பா, 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். ஆமா, நீ பல்ல வளைக்கிட்டியா? இல்லம்மா. போய் பல்ல வளைக்கிட்டு வா. சரி, அப்ப நான் போய் பல்ல வளைக்கிட்டு வரேன். இந்த டெலிவர் மாமா எங்க அப்படி வந்துச்சு? ஃப்ரெண்ட்ல வர எழுதி இருக்கு. இது உடனே நம்ம அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அம்மா அம்மா, பாத்ரூம்ல பேய் இருக்குமா? என்ன உளர்ற காலையில? இல்லம்மா, அந்த டெலிவர்க்குள்ள பேய் இருக்குமா? ச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அங்க என்ன எதுன்னு வந்து கூட பாருமா, ப்ளீஸ்மா. வாங்கம்மா. ஐயோ ப்ளீஸ்மா, வந்து பாருங்கம்மா. அம்மா, அங்கதான் எழுதி இருந்துச்சு. என்னப்பா, ஒண்ணுமே இல்லையே. அம்மா, நான் பாக்கும்போது இந்த இடத்துல எழுதி இருந்துச்சு. அந்த இடத்துல டெடி இருந்துச்சுமா. இருந்துச்சுன்னா நான் பார்க்கும்போது எங்க போச்சு? தூக்கத்துல காலையில வளர்றியா? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? இல்லம்மா இல்லம்மா, எனக்கு எங்க ஒண்ணுமே புரியலம்மா. அதுக்குள்ள எப்படிமா அது மறந்து போயிருக்கும்? சரி, நீ தேடி பாரு, நான் போறேன். அம்மா அம்மா, நானும் வரேன். சரி வா, சாப்பிட போலாம். சரி, நீ போய் உட்காரு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். இந்தப்பா, இத குடி.
டாலிஸ் ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு பாரு, காஃபியை குடிச்சிட்டு சீக்கிரம் கிளம்பு. சரிப்பா. எங்க போச்சு என் காபி? மறுபடியும் இந்த டெடியா காபியை குடிச்சிருச்சா? எனக்கு இந்த டெடியா பிடிக்கவே இல்ல. மறுபடியும் இந்த செடி இங்க வந்துருச்சா? என்னது இது கத்திரிக்கோளு? முடி. இது என் முடியை வெட்டிருச்சா? அம்மா! என்னப்பா எதுக்கு இப்படி கத்துற? அம்மா இங்க பாருங்கம்மா, இந்த செடி என் முடியை வெட்டிருச்சுமா. பா டெடி எல்லாம் முடி வெட்டி இருக்காதுப்பா. ஐயோ இந்த உடம்பு இப்படி நெருப்பா கொதிக்குது. பாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். இல்ல இல்லம்மா, இந்த செடி தான் என் முடியை வெட்டுச்சு. பாருமா என் முடி. இரு ஷாம், இங்க வாங்க. என்னாச்சுமா? ஷாம் இங்க வந்து உட்காரு. தம்பி முடிய நீ வெட்டியாப்பா? இல்லையம்மா. பொய் சொல்லாத, நீ தானே வெட்டின? இல்லம்மா. ஷாம் பொய் சொல்லாத சொல்லு, நீ தானே வெட்டின? ஆமாமா, நான் தான் வெட்டினேன். ஏன்பா தம்பி முடிய வெட்டின? அம்மா நான் வாங்கி கொடுத்த டெடி கூட அவன் விளையாடுறதே இல்லம்மா, அதனாலதாம்மா அப்படி பண்ணேன். பத்தியா உங்க அண்ணன் தான் இந்த மாதிரி பண்ணி இருக்கிறான். இதுக்கு போய் பயந்திய. சரி வா ஹாஸ்பிட்டல் போலாம். சரிம்மா. சொல்லுங்கம்மா. உனக்கு லீவ் விட்டாச்சுல, நம்ம 2 பேரும் ஜாலியா வெளியே போலாமா? ஹை, வெளியே வா. சூப்பர். நம்ம மாலுக்கு போயிட்டு படம் பார்த்துட்டு டின்னர் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துரும். ஓகேயா? ஓகேமா. சரிப்பா, நீ போய் ரெடி ஆயிட்டு வந்துரு. தோ உடனே ரெடி ஆயிட்டு வந்துடுறேம்மா. ஷாம் என்ன லேட் பண்ற? ரெடி ஆயிட்டியா? தோமா இந்த ஷூ மட்டும் தான் போடணும். சரி வா, வந்து சீக்கிரம் போடு வா. நோடா ஆன்ட்டி விடே வந்துருச்சு. சரி வாங்கம்மா உள்ள போலாம். அம்மா இன்னும் என்னம்மா லேட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் உள்ள வாமா. இருடா கேட் சாத்திட்டு வர வேண்டாவா? அம்மா இந்த லீவ்ல நம்ம ஜாலியா ஆன்ட்டி வீட்லயே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆமாப்பா, வா போலாம். யார் அது கதவை இவ்வளவு வேகமா தட்டுறது? யாருக்கு தெரியலமா, வாங்க போய் பார்க்கலாம். டாலிஸ் அம்மா நீங்களா? டாலிஸ் நீங்க? ஹாய். டாலிஷ்க்கு லீவ் விட்டுட்டாங்க, ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னா, அதான் உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். சரி சரி வாங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க. அம்மா இவங்க திடீர்னு இப்படி வந்துட்டாங்க. சரி அம்மா இவங்க திடீர்னு இப்படி வந்துட்டாங்களே, இப்ப நம்ம எப்படி மாலுக்கு போறது? அவங்க இப்பதானே வந்திருக்கிறாங்க, கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க, நம்ம அப்புறம் போலாம். நாங்க இங்க 2 பேரும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க 2 பேரும் அங்க என்ன குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஷாம் எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதிருக்க? நல்லா எழுதிருக்கேன். அம்மா நீங்க எப்ப போவாங்க? அங்க என்ன அம்மா கிட்ட ரகசியம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்க எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். டாலிஷ்க்கு லீவ் விட்டுட்டாங்க, ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொன்னா, அதான் ஷாம் கூட விளையாட்டோன்னு கூப்பிட்டு வந்தேன். இப்படியே பேசிக்கிட்டே இருக்கீங்க, வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? சாப்பிடாதான் கொடுத்தீங்களா? எனக்கு பசிக்குது, சாப்பிடாதான் எடுத்துட்டு வாங்க. எங்க வீட்டுல சாப்பிடறதும் இல்ல. என்ன உங்க வீட்டுல சாப்பிட எதுவுமே இல்லையா? அதெல்லாம் இல்ல, சாப்பிடலாம் இருக்கு. சாம் அப்படி எல்லாம் சொல்லாத, போய் சாப்பிட எதுவும் எடுத்துக்கோ போ. சரி. எடுத்து சாப்பிடுங்க. ஐ அல்வா.
ஐயோ இந்த மிச்சரும் அல்வாவும் செம்ம டேஸ்டா இருக்கு. இது ஸ்பெஷல் இருட்டு கடை அல்வா, அப்படிதான் டேஸ்டா இருக்கும். அம்மா இந்த அல்வா செம்ம டேஸ்டா இருக்கு. மிச்சம் இருக்கிறதா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். டாலிஷ் அப்படிலாம் பண்ணக்கூடாது, கம்முன்னு சாப்பிடு. அம்மா நான் அதெல்லாம் கேட்க மாட்டேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வீட்டுக்கு எடுத்துட்டு தான் போக போறேன். பரவாயில்ல, அவனை ஒண்ணும் சொல்லாதீங்க, எடுத்துட்டு போட்டான். நான் கூட வீட்ல நிறைய அல்வா வாங்கி வச்சிருக்கேன். அவனுக்கு என்னவோ இந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதான் எடுத்து வச்சுக்கிட்டான். அம்மா இவங்க எப்போதாம்மா கிளம்புவாங்க? நல்ல இருப்பா, அவங்க இப்பதானே சாப்பிடுறாங்க, கொஞ்ச நேரத்துல போயிடுவாங்க. வீடு ஷாம் என்ன சொல்றான் காதுல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப சரி. அட என்ன இவங்க மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்காங்க, போர் அடிக்குது. என்ன பண்றது? ஐடியா. என்ன உங்க பையன் வீட்டுக்குள்ள பட்டாசு வெடிக்கிறான்? ஏய் டாலி, ஏன்டா வீட்டுக்குள்ள பாம்பு போடுற? இது ஒண்ணும் பாம்பு கிடையாது, இது சாதாரண வால் வெடி. பாருங்க. ஏன்பா பால் வெடினாலும் அதுவும் பட்டாசு தானே, அதுக்குன்னு வீட்டுல வெடிப்ப? அவன் ரொம்ப குறும்புக்கார பையங்க. வந்த இடத்துல கைய கால வச்சு சும்மா இருக்க மாட்டேன். கூட அந்த பாலை என்கிட்ட. அம்மா இவங்க என்னம்மா ஒண்ணும் போகாத தொலை பண்ணிட்டு இருக்காங்க? என்ன சொல்றான்? ஒன்னும் இல்ல, உங்களை அங்கிள் தேடு வரேன்னு சொன்னேன். அங்கிள் என்ன தேட மாட்டாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், நாங்க ராத்திரி தான் வருவோன்னு. ஷாம் எங்க உள்ள போறான்? அவனுக்கு உள்ள ஏதாவது வேலையா இருக்காதான் உள்ள போறான். மால், தியேட்டர், டின்னர், இன்னைக்கு இவங்க வந்ததால இது மூணுமே கேன்சல் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லா வீட்ல தானா? அம்மா இது கொஞ்சம் வாங்க. இரு வரேன். என்ன ஷாம் கூப்பிட்டேன்? அம்மா இன்னைக்கு நம்ம ஷாப்பிங் போறோம், மாலுக்கு போறோம், தியேட்டர் போறோம், டின்னர் போறோம்ன்றீங்களே, இன்னைக்கு நம்ம போறோமா இல்லையாமா? அவங்க இப்பதானப்பா வந்திருக்கிறாங்க, அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க போயிட்டு உடனே போலாம்ப்பா. நீங்க போய் அவங்க கூட பேசிட்டு இருங்க, நான் போறேன். நீங்க என்ன நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க. நாங்க வந்து ரொம்ப டைம் ஆச்சுல, அதான் கிளம்புறோம். நீங்க இப்பதான் வந்தீங்க, அதுக்குள்ள டைம் ஆச்சுன்னு கிளம்புறீங்க. கொஞ்ச நேரம் எடுத்துட்டு போலாம்ல? பரவாயில்லைங்க, இருக்கட்டும். நாங்க இன்னொரு நாள் வந்து ரொம்ப நேரம் இருக்கிறோம். வா டாலிஷ் போலாம். சரிம்மா. சரி ஆண்டி, நீங்க சாமண்ணா கிட்ட சொல்றீங்க நாங்க கிளம்புறோம்ட்டு. சரிப்பா, நான் சொல்றேன். பாய். அப்பா நல்ல வேலை கிளம்பிட்டாங்க. ஷாம கூப்பிடலாம். ஷாம், ஷாம். என்னம்மா? அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க, சீக்கிரம் வா, நம்ம வெளியே போலாம். ஹேய் ஜாலி, அம்மா நான் ரெடியா தான் இருக்கேன், வாங்க நம்ம இப்பவே கிளம்பலாம். சீக்கிரம் கிளம்பலாம். என்ன ஷீலு, சீத்தல் நீங்களா? மறுபடியும் முதல்ல இருந்தா. நல்லா படிச்சு அம்மாக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும், சரியா? இவங்களுக்கு எக்ஸாம் வந்தா எனக்குதான் கை காலெல்லாம் நடுங்குது. எனக்கு தோன்றிய கருத்துக்களை பிறருக்கு உணர்த்த மனிதர் கண்டுபிடித்த கருவியே படிக்கிறதுக்கு அவசியமே கிடையாது. அண்ணா தயவு செஞ்சு அந்த போனை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைக்கிறியா? எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இப்படியே போனா எக்ஸாம்ல ஃபெயில் தான் ஆவேன். நான் நல்லா படிச்சுட்டேன், நான் ஃபெயில் ஆக மாட்டேன். நீ ஏன் எப்ப பார்த்தாலும் போனே நோண்டிட்டு இருக்க? ஏய் வாயை மூட்டு, வேலையை மட்டும் பாரு. நீ எப்படியே போ, எனக்கு என்ன? இந்தியாவில் பேசப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பசங்களா இங்க பாருங்க, உங்களுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஐயோ அம்மா, a square plus b square equal to 2 universe. பசங்களா எக்ஸாம்க்கு எல்லாம் படிச்சிட்டீங்களா? அம்மா நான் படிச்சுட்டே இருக்கேம்மா. அம்மா நான் ஃபுல்லா படிச்சிட்டேம்மா. படிச்சு டயர்டே ஆயிட்டேன். அதான் அம்மா உங்களுக்கு ஜூஸ் கொண்டாந்துருக்கேன். படிச்சு டயர்ட் ஆயிட்டீங்களா? அம்மா நீங்க எனக்கு கொஞ்சம் நிறையவே கொடுக்கணும். அதுக்கு என்ன, இந்தா குடிங்க. அம்மா எனக்கு கப்ல எல்லாம் பத்தாது, எனக்கு அப்படியே பாட்டிலோட கொடுங்க.
இங்க கஷ்டப்பட்டு படிச்சது நானு, நீ போன் பார்த்துட்டு டயர்ட் ஆயிட்டியா? பசங்களா, இந்த எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஐபோன் வாங்கி தரேன். என்னது ஐபோனா? அம்மா நான் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி காமிக்கிறேம்மா. அகர முகர எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முகற்றே உலகு. சரி, நல்லா படிங்க. நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் யூனிட் பிளஸ் பி யூனிட்ஸ் சி ஹேவ் பீன் கம் ஹியர். ச்சே, படிச்சு ரொம்ப போர் அடிக்குது. என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரம் கேம் விளையாடலாம். நீ வேலைக்கு ஆக மாட்ட. டேய் தம்பி, கொஞ்ச நேரம் சும்மா இருடா. எப்பா மெல்வின், படிக்க முடியலப்பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. மெல்வின், அமைதியா போயிடு. அம்மா, என்னாச்சு? இந்த மெல்வின் எங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாமா, படிக்கவே விட மாட்டேங்கிறாமா. இங்க வா. அண்ணனுங்கெல்லாம் படிக்கிறாங்கல்ல, அண்ணனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நீ அங்க போய் ஓரமா விளையாடு, சரியா? ஓகேமா. ஷாம், என்ன படிக்காம நீ போன் பார்த்துக்கிட்டு இருக்க? அம்மா நான் ஃபுல்லா படிச்சிட்டேம்மா. அப்படியா? அப்படின்னா சரி. அண்ணா எழுது, எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு. என்ன எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சா? நீ என்ன வாங்குன? அண்ணா நான் எக்ஸலென்ட்னா அம்மா எனக்கு கண்டிப்பா போன் வாங்கி தர போறாங்க. என்ன எக்ஸலென்ட்டா? இது நான் என்னோட ரிசல்ட் பார்க்கறேன். அண்ணா என்னடா ரிசல்ட் சொல்லுனா? நான் உன்கிட்ட சொல்றேன், ஆனா நீ அத அம்மா கிட்ட சொல்லவே கூடாது. சொல்ல மாட்டேன், சீக்கிரம் சொல்லுனா. நான் ஃபெயில் ஆயிட்டேன் டாலிஷே, எல்லாத்துலயும் 0. ஃபெயில் ஆயிட்டியா? என்னது எல்லாத்தையும் 0வா? அம்மா உன்னை கண்டிப்பா அடிக்க தான் போறாங்க. நல்ல மாட்டே என்கிட்ட. தம்பி, இத அம்மா கிட்ட மட்டும் சொல்லாதடா. சரினா என் செல்ல தம்பி. இரு அம்மா கிட்ட சொல்றேன். அம்மா உன்னை கும்மா குத்து போறாங்க. கடவுளே, என் பிள்ளைங்க 2 பேரும் எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆகும். அம்மா நான் எக்ஸலென்ட் வாங்கியிருக்கேம்மா. அப்படியா? என் செல்ல மகனே. உம்மா. ஐயோ என் செல்ல மகனே. ஆமா ஷாம், உன்னோட ரிசல்ட் என்ன? அம்மா நானும் எக்ஸலென்ட் வாங்கிட்டேம்மா. என்னது, நீ எக்ஸலென்ட் வாங்கிட்டியா? கடவுளே, நீ என் வேண்டுதல் கேட்டப்பா, ரொம்ப நன்றிப்பா. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அம்மா ஒரு நிமிஷம் நான் தம்பி கிட்ட பேசிட்டு வரேம்மா. தம்பி, நீ அம்மா கிட்ட என்ன சொல்ல வந்த? நீ எக்ஸாம்ல ஃபெயில் ஆகல, அது அம்மா கிட்ட சொல்லலாம்னு வந்தேன். உனக்கு எப்படிமா தெரியும்? நீங்க 2 பேரும் பேசினதை நான் ஒட்டி கேட்டுட்டேன். தம்பி, இது அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடாதப்பா. நான் அம்மா கிட்ட சொல்ல கூடாதுன்னா நான் சொல்றது எல்லாத்தையும் நீ செய்யணும். சரிப்பா, நீ என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். சரி வாப்பா. அண்ணா எனக்கு ஜூஸ் எடுத்துட்டு வா. இதோ வரேன்பா. இந்த தம்பி ஜூஸ். அண்ணா இங்க கொஞ்சம் வா. என்ன தம்பி? இதா என் கைனா ரொம்ப வலிக்குது, கொஞ்சம் கை வலிச்சு. சரிப்பா. இந்தா என் காலி வலிச்சு. அந்த பயம் இருக்கட்டும். அண்ணா எனக்கு பசிக்குது, ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வா. ஆங்க வரேன் தம்பி. குடு. ஐயா கையில என்ன ஊட்டுது? இத ஊட்டி விடு. மெல்வின்னா கொக்கா. ஐயோ கீழே விழுந்துருச்சு. அண்ணா என் கண்ணு கீழே விழுந்துருச்சு, கொஞ்சம் எடுத்துதா. இதோ எடுத்து தரம்பா. மெல்வின், இது என்ன கெட்ட பழக்கம்? பெரிய அண்ணன்ல, அவனை போய் வேலை வாங்குறேன். நீ துப்பாக்கி தானே கீழே விழுந்தது, அதை நீயே எடுக்க வேண்டியது தானே? அம்மா பரவாயில்ல விடுங்கம்மா, என் தம்பி தானே.
அண்ணா என்னண்ணா மெல்வின் உங்களை இப்படி வேலை வாங்குறான்? பரவாயில்ல விடு. என்னாச்சுப்பா? அம்மா அண்ணன் இந்த கிளாஸ் போட்டு உடைச்சிட்டான். என்னது? அண்ணன் கப்பு போட்டு உடைச்சிட்டானா? ஏசா ஏன் கப்பு போட்டு உடைச்ச? அம்மா நான் ஒண்ணும் போட்டு உடைக்கலம்மா. ஆமாம்மா மெல்வின் தான் போட்டு உடைச்சான். மெல்வின்? அம்மா நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டேம்மா. அதை நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். என்னது எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டியா? அம்மா இது மெல்வினுக்கு தெரிஞ்சிருச்சுமா. அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணி நான் என்னெல்லாம் சொல்றேனோ செய்யணும்னு சொல்லிட்டான். அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட இருந்து மறைச்சிட்டேன். இங்க பார் சாமு, நான் எதை நினைச்சு கோவப்படுறது? நீ ஃபெயில் ஆயிட்டான்னு கோவப்படுறதா, என்கிட்ட இந்த மறைச்சிட்டேன்னு கோவப்படுறதா? நீ எது வந்தாலும் அம்மாட்ட சொல்லணும்ல. நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஷா, நீ ஃபெயில் ஆனது தப்பு இல்ல, ஆனா அது அம்மா கிட்ட மறைச்ச பத்தியா, அதுதான் பெரிய தப்பு. மெல்வின், இத நீ தெரிஞ்சுக்கிட்ட அண்ணனை பிளாக் மெயில் பண்ண பத்தியா, இது அதை விட பெரிய தப்பு. இந்த மாதிரி தப்பை இனிமேல் பண்ணக்கூடாது, புரியுதா? சாரிமா. மெல்வின், போய் அண்ணன் கிட்ட மன்னிப்பு கேளு. அண்ணே சாரிண்ணே. பரவாயில்ல தம்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு எங்க சேனலை